நண்பர்களே, இன்று ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராமபிரான் இந்த பூமியில் அவதாரம் செய்ய பிறந்த நாள் இது. ஆதிகவி வால்மீகியால் அருளப்பட்ட ஆதிகாவியம் என்று போற்றப்படும் ஸ்ரீமத் ராமாயணத்தை பற்றி, அதன் மகாத்மியங்களை பற்றி, அடையும் பலன்களை பற்றி ஸ்ரீ ஸ்காந்த புராணம் விரிவாக எடுத்துரைக்கிறது. கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தம் இல்லை, விஷ்ணுவிற்கு ஈடான தெய்வம் இல்லை, வேதங்களுக்கு நிகரான சாத்திரங்கள் இல்லை, மன அமைதிக்கு ஈடான சுகம் இல்லை, பொறுமைக்கு நிகரான பலம் இல்லை என பலவற்றையும் கூறி ராமாயணத்திற்கு நிகரான உயர்வான நூல் ஏதும் இல்லை, ராமாயணத்திற்கு ஈடான வஸ்து ஏதும் இல்லை என்று கூறி ஸ்ரீமத் ராமாயணம் துன்பங்களை போக்கி நாம் விரும்பியதையெல்லாம் அளிக்கும் காமதேனு போன்றது. எல்லா பாபங்களையும் போக்கி புண்ணியத்தை அளிக்க வல்லது. எல்லா விரதங்களின் பலன்களையும் தரக்கூடியது. இகலோக மற்றும் பரலோக சௌக்கியங்களை கொடுக்க வல்லது என்கிறது ஸ்காந்த புராணம். மேலும் தினந்தோறும் ஸ்ரீராமரின் கதையை, ஸ்ரீராமநாமத்தை யார் ஒருவர் சொல்கிறாரோ அல்லது கேட்கிறாரோ அவர்களுக்கு தீர்த்த யாத்திரை, கோதானம், தவம், யாகம் போன்றவற்றை மனமொப்பி செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அவையெல்லாம் தானாக சித்திக்கும் என்கிறது. இப்படி கேட்க முடியாவிட்டால் கூட ராமாயணம் என்கிற பெயரை ஒருமுறை உச்சரித்தால் கூட பாபம் விலகி, சாபம் விலகி விஷ்ணு லோகத்தை அடையலாம் என்கிறது. அதாவது இப்படி ராமாயணத்தின் பெயரை கேட்டாலேயே உயரிய பலன் எனும்போது, அனுபவித்து படிக்கும்போது, அதை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அல்லது பிறர் சொல்லி கேட்கும்போது நமக்கு மட்டுமல்லாது நம் சந்ததியருக்கும் சகல பலன்களும் சென்று சேரும், நமக்கும் சத்கதி கிட்டும் என்பதுதான் இதன் பொருள். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் ஏகைகமட்சரம் புரோக்தம் மகாபாதக நாசதம் என்கிறது ராமாயண பலசுருதி. அதாவது ராமாயணம் முழுவதையும் படித்தால் சகல பாபங்களும் போகும் என்பதோடு ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு அட்சரங்களுக்கும் கூட இந்த சக்தி உண்டு என்பது ராமாயணத்தின் மகத்துவம். ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க ஸ்ரீராமநாமம்தான், ஸ்ரீராமபிரானின் பிரபாவம்தான். ஸ்ரீராமநாமத்தால் ஆகாதது ஏதுமில்லை. ஸ்ரீராமரை பக்தி சிரத்தையுடன் நம்பினால் நடவாதது ஏதுமில்லை. ஸ்ரீராமநாமம் சகலவிதமான பாவங்களை போக்கி மனோபீஷ்டங்களை தந்து இறுதியில் உயரிய நிலையை அளிக்க வல்லது. ஸ்ரீராமநாம பாராயணம் என்று தனியே எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ராமாயணத்தை படிக்கும்போதே முழுக்க நாம் ராம தியானத்திலே இருப்பதால் ராமாயணத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் படிக்கலாம். ஸ்ரீராமநாமத்தின் பெருமையை பல்வேறு புராணங்கள் எடுத்துரைத்தாலும் ஸ்ரீ பரமேஸ்வரன் பார்வதிக்கு எடுத்துச் சொல்வது மிகவும் மதுரமாயிருக்கிறது. பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் 71வது அத்தியாயத்தில் 333வது ஸ்லோகமாக கீழ்கண்ட ஸ்லோகம் வருகிறது. ஈஸ்வர உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே ஸ்ரீராமநாமவரானனே ஓம் நம இதி. ஸ்ரீ பரமேஸ்வரன் பார்வதியிடத்தில் அழகிய முகத்தினலே ஸ்ரீராமபிரானிடம் ஸ்ரீராம ராம ராம என்று நான் ரமிக்கிறேன். ஸ்ரீராமர் மனதிற்கு இனியவர், இதமானவர். ஸ்ரீராமனின் நாமம் சகசரநாமத்திற்கு இணையானது. ஸ்ரீராமநாமமே சகசரநாமத்திற்கு சமமானது. ஓம் நமஸ்காரம் என்று கூறி ஸ்ரீராமநாமத்தின் பெருமையை கூறுகிறார். ஸ்ரீராமநாமத்தை ஸ்ரீ பரமேஸ்வரர் மும்முறை ஜபிக்க வேண்டும் என்று சொன்னதை அவரின் அவதாரமான ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதர்கள் ஸ்ரீராமபிரானை வழிபடுகிறேன் என 4 முறை கூறுகிறார். ஸ்ரீராமபிரான் ஒன்றே ஒன்றானவர், இரண்டாவதாக ஏதுமில்லாத பரம்பொருள். அவரை ஒரு முறை வழிபடுகிறேன் என்று கூறாமல் அந்த பரமாத்மாவை 4 முறை பஜேகம் என்று துதிக்க வேண்டும் என்கிறார் ஆதிசங்கரர். யதா வர்ணயத் கர்ணமூலேந்த காலே சிவோ சா ராம ராம ராமேதி காஸ்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்மரூபம் பஜேகம். ஸ்ரீராமர் ஒருவரே பரம்பொருள் என ஸ்ரீ ஆதிசங்கரர் கூறுவதைத்தான் சரியே சர்வோத்தமன் என்று துவைத்தமும், ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள் என ஸ்ரீ வைஷ்ணவமும் கூறுகின்றன. ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரங்களில் ஸ்ரீராமபிரான் தான் தனது அவதார காலம் முடிந்தவுடன் தன்னுடனேயே சகல ஜீவராசிகளையும் வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்கிறார். முக்தியை இவ்வளவு சுலபமாய் தருபவர் ஸ்ரீராமரை தவிர வேறு யார் உளர்? பொதுவாக முக்தி தரும் தலங்கள் 7 என்பர்.
அதிலே காசியிலே இறக்க முக்தி என்பர். ஏனெனில் காசி கஷேத்திரத்தில் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களின் செவிகளில் ஸ்ரீ பரமேஸ்வரனே ராம 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 என்று மும்முறை கூறி அந்த ஜீவனுக்கு மோட்சகதியை அருளுகிறார் என்பது ஐதீகம். ஸ்ரீ ராமநாமம் நம்மை ரட்சிக்கும் மகாமந்திரம். ஸ்ரீமத் ராமாயணமும் அதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஒவ்வொரு அட்சரங்களும் சத்தியமானவை, இப்புவியில் நடந்தவை. ஆனால் எல்லாமே திட்டமிடப்பட்டு நடந்தவையே ஆகும். நண்பர்களே, ஸ்ரீமத் ராமாயணத்தில் படிக்கும் அனைவருக்கும் மிக்க ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தருவது காண கிடைக்காத ஸ்ரீராம சீதா திருக்கல்யாணம். இன்றைய புனித நாளில் ஸ்ரீராமர் அவதரித்த தினத்தில் ஸ்ரீராம சீதா திருக்கல்யாணத்தை படித்து அறிந்தால் நமக்கு ஸ்ரீராமர் மற்றும் சீதா பிராட்டியார் அநேக நலன்களையும் தந்து நம் மனோபீஷ்டங்களையும் பூர்த்தி செய்து அருள்வார்கள். முக்கியமான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராமர் ஆலயங்களில் இன்று ஸ்ரீ சீதா கல்யாண வைபவத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். எனவே நாமும் இந்த 98வது வீடியோவின் மூலம் நாம் ஸ்ரீராம சீதா கல்யாண வைபவத்தை காதுகுளிர கேட்போம் வாரீர். அயோத்தியிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீராமர் தாடகையை வதம் செய்தார். மாரீசனை தூரத்தை விரட்டி அடித்தார். சுபாகுவை கொன்றார். விஸ்வாமித்திரரின் வேள்வியை காத்தார். அகல்யாவிற்கு சாப விமோசனம் தந்தார். அவளை கணவர் கௌதமருடன் மீண்டும் சேர்த்து வைத்தார். அடுத்து விதேகராஜனுடைய பட்டணத்தில் பிரவேசிக்கிறார். அங்கே விஸ்வாமித்திரரின் அநேக மகிமைகளை சதானந்தர் மூலம் கேட்கிறார். திரிசங்கு சொர்க்கம், பிரம்ம மகரிஷி பட்டம் போன்றவையெல்லாம் இத்துணை சுவையானவை. ஸ்ரீராமா, நீவிர் விஸ்வாமித்திரருடன் இருப்பது எத்தனை சிறப்பு! ஜனக மகாராஜாவின் பிரம்மாண்டமான யாகசாலையை கண்டு விஸ்வாமித்திரரும் ராமலட்சுமணரும் பிரமித்தனர். விஸ்வாமித்திரர் யாகசாலைக்கு வந்தது தெரிந்ததும் ஜனகர் கௌதம முனிவரின் ஜேஷ்டகுமாரரான சதானந்தரை முன்னிறுத்தி வேக வேகமாக சென்று வேத மந்திரங்கள் ஓதி விஸ்வாமித்திரரை தடபுடலாக எதிர்கொண்டழைத்தார். முனிவர்களில் சிறந்தோரே வந்தனம். அழையாமலேயே வந்து நான் நடத்தும் வேள்வியில் தாங்களும் தங்களுடன் பல முனிவர்களும் 100 வண்டிகளில் யாகப் பொருட்களும் என வந்திருப்பது யான் செய்த மிகப்பெரிய பாக்கியம். தாங்களே வந்துள்ளதால் நான் செய்யும் யாகத்தின் பலன் எனக்கு கிட்டிவிட்டது என்றே கூற வேண்டும். இந்த வேள்வி இன்னும் 12 நாட்கள் தொடரும் என்று வேத விற்பனர்கள் கூறியுள்ளனர். தாங்களும் தங்களுடன் வந்தோரும் அதுவரை இருந்து தங்களின் அவிர்வாகத்தை ஏற்க வேண்டும் தேவர்களை காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி அருகில் நிற்கும் ராமலட்சுமணர்களை பார்த்து கீழ்கண்டவாறு விஸ்வாமித்திரரிடம் வினவினார். முனிவர் பெருந்தகையே, தங்களுடன் வந்திருக்கும் இந்த 2 இளைஞர்களும் யார்? தேவர்களுக்கு ஒப்பானவர்களாக தெரிகிறார்களே. ஒருவர் சிங்க நடை புலிப்பார்வை, இன்னொருவர் யானை நடை காளையின் பார்வை கொண்டுள்ளார்களே. தாமரை போன்ற கண்கள், ஆகாயத்தை சூரிய சந்திரர்கள் பிரகாசப்படுத்துவது போல் இவர்கள் வருகையால் இப்பிரதேசமே பிரகாசமாயிருக்கிறதே. அஸ்வினி தேவர்கள் போன்ற இளமை, கத்தி அம்புரா தூணி வில் தரித்துள்ள மிடுக்கு, தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர்கள் போல் உள்ளனரே. முன்குடுமையும் ஒருவரை போல் அச்சசலாக இன்னொருவர் என இருக்கும் இந்த 2 வீரர்கள் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? ஏன் வந்திருக்கிறார்கள்? மிருதுவான கால்களால் உம்முடன் நடந்தேவா இங்கு வந்திருக்கிறார்கள்? இவர்கள் யாருடைய குமாரர்கள் என்று கேள்வி கணைகளை இடைவிடாது தொடுத்து கொண்டே சென்றார் ஜனகர். சொல்கிறேன். இவர்கள் அயோத்தி அரசன் தசரதனின் குமாரர்கள், ராமன் லட்சுமணன் என்று ஆரம்பித்து தசரதரிடமிருந்து அழைத்து வந்ததிலிருந்து மிதிலை எல்லையில் கௌதமாசிரமத்தில் அகலிகை சாபம் நீங்கியது வரை அனைத்தையும் கூறி உங்களிடம் இருக்கும் உன்னதமான வில்லை பார்ப்பதற்காகவும் அதை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் வந்திருக்கிறார்கள் என்றார். நன்றி விஸ்வாமித்திரரே, நன்றி. இந்த புண்ணியாத்மாக்கள் முன்பே சொன்னதைப் போல் இங்கிருந்து எல்லாவற்றையும் பார்க்கட்டும் என்று ஜனகர் முடிக்கும் முன்பே கௌதமரின் குமாரர் சதானந்தர் மகிழ்ச்சி கரைபுரண்டோட, முனிவரே முனிவரே, என் அன்னையை இவர்கள் கண்டார்களா? ஸ்ரீராமர் என் தாயின் சாபம் நீக்கி என் தந்தையுடன் சேர்த்து வைத்தாரா? அதையெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள் என ஆவல் மேலிட கேட்டார். ஆசிரமத்தில் நடந்ததையெல்லாம் விஸ்வாமித்திரர் விவரமாக கூறியதும் கௌதமரின் குமாரர் சதானந்தர் ஸ்ரீ ராமபிரானை நோக்கி, வரவு நல்வரவாகுக. உம்மை அழைத்து வந்திருக்கும் விஸ்வாமித்திரர் இந்த நாட்டை பல ஆண்டுகள் ஆண்டவர், தவத்தால் பிரம்மரிஷியானவர். இவருடன் கூட இருப்பதே பெரும் பாகியம். இவர் மன்னராக இருந்தபோது வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கினார். இருவரும் குசலம் விசாரித்த பின் வசிஷ்டர் காமதேனுவை வரவழைத்து அறுசுவை விருந்து வைத்தார். யார் யார் எதை கேட்டார்களோ அவற்றையெல்லாம் காமதேனு உடனுக்குடன் தந்தது. விருந்து முடிந்ததும் இவர் வசிஷ்டரிடம், நான் 100,000 பசுக்களை தருகிறேன், காமதேனுவை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள், இது மன்னரிடம்தான் இருக்க வேண்டும் எனும் ரீதியில் இன்னும் பல்வேறு காரணங்களை கூறிய போதும் வசிஷ்டர் காமதேனுவை தர ஒப்பவில்லை. இதுதான் என் செல்வம், சொத்து, வாழ்வு எல்லாம் என்றார். இவரும் விடாது தனது வீரர்களை கொண்டு காமதேனுவை கவர முற்பட்டார். காமதேனு வசிஷ்டர் அனுமதியுடன் தானே வீரர்களை படைத்து கொண்டு இவரின் வீரர்களை விரட்டியது. மேலும் சேனாதிபதிகளை உண்டாக்கி அவர்கள் மூலம் இவரின் குமாரர்களுடன் போர் நடத்தியது.
இவரும் விடாது மேலும் தவம் புரிந்து பரமசிவனின் தனுர்வேதத்தை கற்றார். என்ன கற்றும் வசிஷ்டரே வென்றார். இவர் மீண்டும் தென்திசைக்கு சென்று தவம் புரிய ஆரம்பித்தார். எவ்வளவு தவம் புரிந்தும் ராஜரிஷியோடு நின்று போகிறது, எப்போது பிரம்மரிஷி ஆவது என எண்ணினார். இச்சமயத்தில் அயோத்தியை இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த திரிசங்கு ஆட்சி புரிந்து வந்தார். நான் இந்த உடலுடனேயே தேவலோகம் செல்ல வேண்டும், அதற்கு யாகம் செய்ய வேண்டும் என்றதும் வசிஷ்டர் அது ஆகாது என்று கூறினார். வசிஷ்டரின் குமாரர்களிடம் திரிசங்கு கேட்டபோது அவர்களும் மறுதளித்தனர். நான் வேறு இடம் செல்கிறேன் என்ற போது நீ சண்டாளனாக கடவது என சாபம் தர திரிசங்கு அப்படியே ஆனான். சாபம் பெற்ற திரிசங்கு நேரே இவரிடம் வந்து முறையிட்டான். இவருக்கு கோபம் கொப்பளித்தது. முனிவர்களை அழைத்து திரிசங்கு தேவலோகம் செல்ல யாகம் செய்ய கட்டளையிட்டார். அவர்களும் பயந்து ஒப்புக்கொண்டு செய்தனர். என் தபோபலத்தால் உன்னை அனுப்புகிறேன் என்று நிஜ சரீரத்தோடு திரிசங்குவை தேவலோகம் அனுப்பினார் தேவேந்திரன். தேவேந்திரன் உனக்கு இங்கு இடமில்லை, திரும்ப பூலோகம் செல், இல்லையேல் தலைக்குப்புற விழுவாய் என்றதும் காப்பாற்றுங்கள் என அங்கிருந்தே அபயக்குரல் கொடுத்து இவரை கூவி அழைத்து கீழே வந்து கொண்டிருந்தான். அங்கேயே நில் என்று சொல்லி இன்னொரு தேவலோகத்தை இவர் சிருஷ்டிக்க ஆரம்பித்ததும் தேவர்கள் அனைவரும் வந்தனர். சரி, என்னால் படைக்கப்பட்டதுதான், அந்த இடத்திலேயே இன்னொரு இந்திரலோகம் இருக்கட்டும் என்றார். தலைகீழாய் நின்ற திரிசங்குவும் தேவர்கள் அனுபவிக்கும் இன்பங்களை அனுபவித்தான் என்று சொல்லி விஸ்வாமித்திரரின் பெருமையை பகன்ற சதானந்தர் அடுத்ததாக அம்பரீஷனின் யாகம் குறித்து கூறலானார். ஸ்ரீராமரிடம் சதானந்தர் விஸ்வாமித்திரர் மீண்டும் தவம் செய்கையில் மேனகை வந்தது. தேவர்களால் அனுப்பப்பட்ட ரம்பையை கல்லாக போக சபித்தது. இனி கோபம் கொள்ளக்கூடாது, யாரையும் சபிக்கக்கூடாது, அப்போதுதான் பிரம்மரிஷி பட்டத்தை அடைய முடியும் என்பதால் மௌனத்தை கடைபிடித்து 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தது. அப்போது இந்திரன் வந்து வேண்டுமென்றே இவர் உண்பதற்காக இருந்த உணவை யாசித்தது. அதனால் மீண்டும் 1000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து அதனால் பூமி நடுங்கியது என்பது போல பல நிகழ்வுகள் நிகழ்ந்தன என்று கூறி அதன் பின் நடந்ததை விளக்கினார். பூமி ஆட்டம் கண்டதால் உடனே தேவர்கள் இவரிடம் விஸ்வாமித்திரரே, சத்திரியராய் இருந்த நீங்கள் பிராமணத்தன்மை அடைந்து விட்டீர்கள் என்றதும் இவர் மகிழவில்லை. மாறாக, நீங்கள் கூறினால் போதாது, வேதம் உள்ளிட்ட எல்லாவற்றிலும் முதன்மையானவரான வசிஷ்டர் என்னை பிராமணர் என அங்கீகரிக்க வேண்டும். இல்லையே எனது இந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு திரும்பி போங்கள், இல்லையேல் மீண்டும் நான் கடும் தவம் புரிய வேண்டியிருக்கும், அதன் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றார். தேவர்கள் வசிஷ்டரிடம் கூற வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரே, நீங்கள் பிரம்மரிஷிதான், இதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம் என்று வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பெற்ற விஸ்வாமித்திரருடன், ராமா, நீர் இருப்பது எவ்வளவு உத்தமானமானது என்று விஸ்வாமித்திரரை பற்றி, அவருடைய கடுமையான தவம் பற்றி, மன அடக்கம் பற்றி, பிரம்மரிஷி ஆனதை பற்றி எடுத்து கூறினார் கௌதம முனிவரின் மூத்த மகனான சதானந்தர். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஜனக மகாராஜா மீண்டும் விஸ்வாமித்திரருக்கு நன்றி கூறி, இன்று ஓய்விடுங்கள், தாங்கள் கேட்ட மற்றும் பார்க்க விரும்பும் வில்லை பற்றி நாளை விளக்குகிறேன் என்றார். சிவதனுசின் பெருமையும் அதை முறித்த ராமரும். மறுநாள் காலை ஜனக மகாராஜா வழக்கத்தை விட உற்சாகமாக எழுந்தார். இரவெல்லாம் ஸ்ரீராமரை பற்றி சிந்தனையிலேயே லயித்திருந்தார். வெளுப்பும் கருமையும் ஒன்று சேர்ந்த இந்திரநீல மணி போன்ற சியாமள வர்ணமும் குறுநகையும் முகவதனமும் அதில் தெரிந்த சோபையும் கவர்ந்திழுக்கும் கண்களும் பார்வையும் என ஸ்ரீராமரின் நினைவு அவரை உறங்க விடாமல் செய்தது. விஸ்வாமித்திரரும் ராமலட்சுமணர்களும் சௌகரியமாய் தங்க வைக்கப்பட்டார்களா என்று விசாரித்தவாறே அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார். தனது மகிழ்ச்சியை மீண்டும் தெரிவித்த ஜனகர், நேற்று தாங்கள் கேட்ட வினாவிற்கு இப்போது விடையளிக்கிறேன் என்றார். முன்னொரு காலத்தில் தட்சன் யாகம் ஒன்றை செய்ய முனைந்தான். சிவபெருமானுக்குரிய அபிர்பாகத்தை தராமல் வேள்வியை தொடங்கியதால் தன்னிடம் இருந்ததும் மிக பெரியதும் கனமானதும் கடினமானதுமான வில்லை வீசி யாகத்தை நிலைகுலைய வைத்தார். அதோடு நில்லாமல் தேவர்களை நோக்கி, நீங்களும் இதற்கு உடந்தையாய் இருந்ததால் இந்த வில்லில் அம்பை தொடுத்து உங்கள் சிரசை துண்டிக்கவும் தயங்க மாட்டேன் என்று குரல் கொடுத்தார். உடனே தேவர்களெல்லாம் தங்கள் செயலுக்காக வருந்தி சிவபெருமானிடம் சென்று அவரை சமாதானப்படுத்தினர். பரமசிவனும் மகிழ்ந்து எதனால் தேவர்களை தாக்குவேன் என்றாரோ அந்த வில்லையை அவர்களுக்கு பரிசாக தந்துவிட்டார். எங்கள் குலத்தின் முதல்வன் நிமி சக்கரவர்த்தி, அவரிலிருந்து 6வதாக வந்தவர் தேவவிரதன் அல்லது தேவநாதன். அந்த தேவவிரதனிடம் இந்த வில் தேவர்களிடமிருந்து வந்து சேர்ந்தது. அது முதல் வழி வழியாக இந்த வில் எங்கள் குலத்தவரால் பூஜிக்கப்பட்டு வருகிறது. இந்த வில்லை தனி ஒருவரால் தூக்க இயலாது. 100கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே எடுத்து வர இயலும். சிவனைத் தவிர எவராலும் இந்த வில்லை அசைக்கக்கூட முடியாது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் யாகத்திற்கான பூமியை ஸ்வர்ண கலப்பையால் உழுத போது கொழுமுனையில் பெட்டி ஒன்று தட்டுப்பட்டது. திறந்து பார்த்தபோது அதில் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது கண்டு வியப்பும் ஆச்சரியமும் உண்டாயிற்று. ஏர்முனையில் கிடைத்தவள் என்பதால் சீதா என்று பெயரிட்டு என்னுடைய வளர்ப்பு மகளாக என் மக்களுடன் கூட அன்பாக வளர்த்து வருகிறேன். நாளடைவில்
சீதா வளர்ந்து பருவமடைந்தாள். அவளது அழகிற்காக ராஜகுமாரர்கள் உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்து அவளை மணக்க ஆசைப்பட்டனர். தமது ஆவலை தெரிவித்தனர். சீதா எல்லோரையும் போல பிறந்த சாதாரண பெண் அல்ல. மனித தாயின் வயிற்றிலிருந்து பிறக்காமல் பூமி தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவள். அதனால் பேராண்மை உள்ளவன் தான் சீதையை மணக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். பெண் கேட்டு வந்தவர்களிடம் அதையும் அறிவித்தேன். இவளை வீரத்தால் தான் அடைய முடியும் என்று திட்டவட்டமாக கூறினேன். அவர்கள் எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து வந்து எந்த வகையில் என் வீரத்தை வெளுத்துப்படுத்த வேண்டும் என்று கேட்டனர். நானும் இந்த சிவதனுசை கிண்ணறர்கள் மூலம் எடுத்து வரச் செய்து இதில் நான் ஏற்றுங்கள் என்றேன். ஆனால் அவர்களில் ஒருவரால் கூட எவ்வளவோ முயன்றும் வில்லை அசைக்கக்கூட முடியவில்லை. உங்களால் முடியவில்லை, என் பெண்ணை தர இயலாது என்று திருப்பி அனுப்பிவிட்டேன். இந்த போட்டியில் இலங்கை வேந்தன் ராவணன் கூட முயன்று பார்த்து தோல்வி கண்டு மூர்ச்சித்து விழுந்தான். இப்படி பெண்ணை தர முடியாது என்று சொன்னதும் அவர்களுக்கு கோபம் தலைக்கேறியது. இதைவிட அவமானம் தமக்கு தேவையா? ஜனகருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கூட்டாக முடிவெடுத்து மில்லிலையின் எல்லா புறங்களிலும் தத்தம் படைகளை குவித்து வாயில்களை அடைத்து விட்டனர். இதனால் போக்குவரத்தின்றி சுமார் 1 வருட காலம் மிதிலாபுரி பலவித கஷ்டங்களை அனுபவித்தது. ஆனாலும் அவர்களால் சீதையையோ என்னையோ ஒன்றும் செய்ய முடியாத வண்ணம் பிரம்மனின் வரம் எனக்கு இருந்தது. உன் புத்திரியை யாராலும் எந்த வகையிலும் பலாத்காரம் செய்து அடைய முடியாது. அவள் மீது மோகம் கொண்டவர்களால், அவளை மணக்க வேண்டுமென்று ஆசை கொண்டவர்களால் உனக்கு எவ்வித இடரும் நேராதே என்கின்ற வரம் இருந்ததனால் யாராலும் ஏதும் செய்ய இயலவில்லை. எனினும் அவர்களது முற்றுகையால் போக்குவரத்து தடைப்பட்டது. எல்லா படைகளும் சோர்ந்து போயின. இப்படி ஒரு கஷ்டமா என்று எல்லா தேவர்களையும் வேண்டினேன், தவம் செய்தேன். அதன் பயனாய் 4 வகை படைகளை அவர்கள் அனுப்பி வைத்தனர். வந்தவர்கள் முற்றுகிட்டவர்களை புறமுதுகிட்டோடும்படி செய்தனர். மிதிலை மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது. அப்படிப்பட்ட வில்லினை யாராலும் அசைக்கக்கூட முடியாத வில்லினை தசரத குமாரர்களின் பார்வைக்காக இப்போது கொணரச் செய்கிறேன் என்று ஜனகர் கூறியும் அப்படியே ஆகட்டும் என்றார் விஸ்வாமித்திரர். 8 சக்கரங்கள் கொண்ட வண்டியில் சிவதனுசு உள்ள இரும்பு பெட்டியை வைத்து ஆயிரக்கணக்கானோர் அதை இழுத்து வந்து நிறுத்தினர். பெட்டியை திறந்து வில்லை காட்டி, முனிவரே பாருங்கள், இதுதான் அந்த அற்புத வில். அமரர், அசுரர், ராட்சசர், கந்தர்வர், யட்சர், கிண்ணரர், உரகர் என எவராலும் தூக்கக்கூட முடியாத இந்த வில்லை மனிதர்கள் அசைப்பது என்பது ஆகாத காரியம் என்பது தெரிந்ததுதான். எனினும் இந்த ராமர் முயற்சித்து பார்க்கட்டும். அப்படி இவரால் இந்த வில்லில் நாணேற்ற முடிந்தால் முன்பே நான் சங்கல்பித்துக் கொண்டுள்ளபடி சீதையை இவருக்கே விவாகம் செய்து வைப்பேன் என்று ஜனகர் கூறியதும் விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமரை நோக்கி ஆகட்டும் என்றார். உடனே முக்கியஸ்தர்கள் வரவழைக்கப்பட்டு சபை கூடியது. சக்தி வாய்ந்த ஸ்ரீராமபிரான் வில்லை எடுக்கப் போகிறார் என்ற செய்தி மிதிலை முழுக்க பரவி அங்கே பல்லாயிரக்கணக்கானோர் கூடிவிட்டனர். ஸ்ரீராமரின் முகல் ஆவண்யத்தைக் கண்டு மயங்கினர். தேனி வண்டுகள் மலர்களில் இருக்கும் தேனுக்காக எப்படி மொய்க்குமோ அவ்வாறு தாமரை முகமன்ன ராமரின் முகத்தை மக்களின் கண்கள் எனும் தும்பிகள் மொய்த்தன. தேனுக்காக மீண்டும் மீண்டும் ஈக்களும் தும்பிகளும் மலரும் நாடுவது போல ராமரின் முகத்தை மக்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருந்தனர். ஆனாலும் ஸ்ரீராமரின் முழு வடிவத்தையும் யாரும் பார்க்கவில்லையாம். ஏனெனில் தோள், பாதம், கைகள், முகம் என்று எதை பார்த்தார்களோ அதையே பார்த்த வண்ணம் இருந்தனராம். இதையே கம்பன் தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடற் கமலம் அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே வாழ் கண்ட கண்ணார் யாரே வடிவினை முடியக் கண்டார், ஊழ்கொண்ட சமைத்து அன்னான் உருவு கண்டாரே ஒத்தார் என்று அழகாக கூறுவார். எல்லோர் முன்பும் ஸ்ரீராமபிரான் விஸ்வாமித்திரரையும் ஜனகரையும் மற்றுமுள்ள பெரியோரையும் வணங்கி வில்லின் இடைப்பகுதியை இடக்கையால் பற்றினார். அனாயாசமாக அந்த கனமான வில்லை எவராலும் அசைக்க முடியாத வில்லை புன்முறுவல் பூத்த பண்ணம் வெகு லகுவாக தூக்கி நிறுத்திய போது பெருத்த ஆரவாரமும் கரகோஷமும் எழுந்தது. அந்த வில்லில் நாணை ஏற்றுவதற்காக வளைத்த போது அதிபயங்கரமான சப்தத்தோடு அது முறிந்து விழுந்தது. இந்திரனின் ஐராவத ஆனை கரும்பு தண்டினை எப்படி வெகு சுலபமாக உடைக்குமோ அவ்வாறு சிவதனுசை ஸ்ரீராமபிரான் ஒடித்தார். இடி முழக்கம் போல் ஓசை எழுந்ததால் வெகு தூரத்திற்கு நிலம் அதிர்ந்தது. விஸ்வாமித்திரர், ஜனகர், ராமலட்சுமணர்களை தவிர மற்ற அனைவரும் காதை பிளக்கும் அந்த சப்தத்தினால் மயங்கி விழுந்தனர். மீண்டும் நினைவுக்கு வர பல நாழிகை பிடித்தது. ஆஹா ஆஹா, தசரத குமாரனின் வீர பராக்கிரமத்தை கண்கூடாக கண்டுவிட்டோம். ஆஹா, இதுவல்லவோ அற்புதமான காட்சி. ஸ்ரீராமனை கணவனாக அடைந்து ஜனக பரம்பரைக்கு பெரும் புகழை தரப்போகிறாள் சீதை என்று இன்னும் பலவாறு புகழ்ந்து சீதை அடைத்தார் ஜனகர். சீதையும் ஸ்ரீராமபிரானின் அகன்ற கண்களையும் விரிந்த மார்பையும் இந்திர நீலமயமான உடலையும் அலைப்பாயும் கூந்தலையும் முயலின் குருதி போல் அடர்ந்த சந்தனப்பூச்சியையும் மின்னலை போல் ஒளி வீசும் ஆடை அணிகலன்களையும் காந்தம் போல் கவரும் புன்னகையையும் யாரும் அறியா வண்ணம் கண்டு தன் மனதை பறிகொடுத்திருந்தாள். அப்படிப்பட்ட சீதையை அழைத்த ஜனகர் தாமரை மாலையை கொடுத்து தனுசை ஒடித்து ஸ்ரீராமனுக்கு சூட்டச் சொன்னார். அன்னம் போல் மெல்ல நடந்த சீதை ராமனுக்கு சூட்டி இடபாகம் என்றாள். அதை கண்டவர் கண்களெல்லாம் ஆனந்தத்தில் ஆழ்ந்தன. உடனே ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரரிடம் அனுமதி கேட்டு இந்த விஷயத்தை உடனே அயோத்திக்கு தெரிவிக்க வேண்டும் என தன் அமைச்சர்களை ரதங்களில் அனுப்பி தசரதற்கு முறையாக அழைப்பினையும் அனுப்பினார். மிதிலையிலிருந்து புறப்பட்ட 4வது நாள் அமைச்சர்கள் அயோத்தியை அடைந்து தசரத மன்னரிடம் ஜனகரின் பிரதிஜையிலிருந்து ஸ்ரீராமன்
ராமன் வில்லை ஒடித்தது வரை விவரமாக எடுத்து கூறி அழைப்பு கடிதத்தையும் கொடுத்தனர். வசிஷ்டர், வாமதேவர் மற்றும் உள்ள அமைச்சர்களிடம் தசரதர் ஜனகரின் அழைப்பை கூறி, இது ஏற்கத்தக்கதென்றால் நாம் எல்லோரும் செல்வோம். ராமலட்சுமணர்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிறது என தசரதர் கூறியதும் அனைவரும் உடனே செல்லலாம் என சம்மதித்தனர். காண கிடைக்காத ஸ்ரீ ராமசீதா திருக்கல்யாணம். ஜனகரிடமிருந்து செய்தி வந்ததிலிருந்து அயோத்தியே பரபரப்பாக காணப்பட்டது. 4 வகை சேனைகள் புறப்பட ஆயத்தமாயின. ரத்தனம் செல்வங்களெல்லாம் ஏராளமாய் பாதுகாப்புடன் முன்கூட்டியே வண்டிகளில் மிதிலைக்கு புறப்பட்டன. வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், மார்க்கண்டேயர், காத்தியாயனர் போன்ற அந்தன பெருமக்களும் முன்னதாக புறப்பட்டனர். அடுத்து தசரதரின் ரதமும் கம்பீரமாக ஆனந்தமாக புறப்பட்டது. தன் மகன் ராமன் வில்லை ஒடித்தான் என்ற பெருமை ஒரு பக்கம், அவனை பார்க்கப் போகிறோமே என்கின்ற ஆவல் ஒரு பக்கமுமாய் தசரதரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. 4 நாள் பயணித்து விதேக நாட்டை அடைந்த தசரதருக்கு ஜனக மகாராஜா மிக பிரம்மாண்டமான வரவேற்பினை அளித்து மகிழ்ந்தார். ரகுகுலத் தோன்றலே, தங்கள் வரவு நல்வரவாகட்டும். தங்களையும் வசிஷ்டர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கிறேன். நாளையே யாக கர்மாக்களை துவங்கலாம் என நினைக்கிறேன். ஜனகரே, தானத்தை பெறுபவரை விட தானத்தை தருபவரின் சௌகரியம்தான் முக்கியம். தாங்கள் எப்படி சொல்கிறீரோ அப்படியே செய்வோம் என்று தசரதர் கூறியதும் தனது வளர்ப்பு மகள் சீதைக்கும் தனது மகள் ஊர்மிளைக்கும் செய்ய வேண்டிய கர்மாக்களை துவக்க கட்டளையிட்டார் ஜனகர். மறுநாளை விவாகத்திற்கான யாக ஏற்பாடுகள் துவங்கின. சபையிலே ஜனகர் சதானந்தர் மூலம் தன் தம்பி குசத்வஜனின் அருமை பெருமைகளை எடுத்து கூற வைத்து அவனை வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். தசரதரும் வசிஷ்டர் மூலமாக தனது இக்ஷ்வாகு குலப்பரம்பரையை எடுத்துரைக்கச் சொன்னதும் வசிஷ்டரும் பிரம்மனிலிருந்து மரீசியின் புதல்வர் காஷ்யப்பன் என துவங்கி வம்ச விருட்சத்தில் உள்ளவர்களை வரிசையாக கூறிக்கொண்டு வந்து நகுஷனிடமிருந்து யயாதியின் மைந்தன் ஆபாகன் பிள்ளை அஜனின் குமாரர் தசரதரின் புத்திரர்கள் ராமலட்சுமணர்கள் என்று சபையோருக்கு மூச்சு விடாமல் கூறி, ஜனக மகாராஜரே, இப்படிப்பட்ட ராமலட்சுமணர்களுக்கு உங்கள் புதவியான சீதை மற்றும் ஊர்மிளையை மனம் செய்து கொடுப்பீராக என்றார். இதனால் நெகிழ்ந்த ஜனகர் தசரதரையும் வசிஷ்டரையும் நோக்கி, மிக்க மகிழ்ச்சி. யான் முதலில் சதானந்தர் மூலம் என் இளைய சகோதரனை பற்றி கூறினேன். இப்போது நானும் ஆரம்பத்திலிருந்து எங்கள் பரம்பரையை பற்றி கூறுகிறேன். ஏனென்றால் கன்னியாதான சமயத்தில் கன்னியின் குலம் எத்தகையது என்பதை பற்றி முழுவதையும் கூற வேண்டுமல்லவா என்று கூறி தர்மத்தையே உயிர் மூச்சாக கொண்டிருந்த நிமி அரசரிலிருந்து துவங்கி ராஜரிஷி ஸ்வர்ணரோமா, அவன் மகன் ஸ்வஸ்வரோமா, அவரின் புதர்கள் தானும் தம்பி குசத்வஜனம் என்று கூறி சற்று நிறுத்தி கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிக்க, வசிஷ்டர் கேட்டார் என்பதற்காக அல்ல, நானே மனமகிழ்ந்து என் 2 குமாரத்திகளையும் தங்கள் 2 குமாரர்களுக்கும் மனம் குடித்து தருகிறேன் என்று 3 முறை கூறிய ஜனகர், விவாகத்திற்கு முன்னர் ராமலட்சுமணர்களுக்கு செய்ய வேண்டிய கோதானம், நாந்தி, சமாவர்த்தனம் முதலியவற்றை செய்வோம் என்று மக நட்சத்திரம் 3ஆம் நாளான உத்திர நட்சத்திரத்தில் விவாகச் சடங்குகளை நடத்தலாமா மன்னா என்றார் தசரதரை நோக்கி. ஜனகர் இப்படி கூறியும் தசரதர் பதிலளிக்கும் முன்னர் விஸ்வாமித்திரர் ஜனகரை நோக்கி, மன்னா, உங்கள் அனுமதியுடன் உங்கள் தம்பியிடம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது. மன்னர் தசரதரும் வசிஷ்டரும் ஒப்புக்கொண்டே இப்போது ஒன்றை கேட்கப் போகிறேன். இக்ஷ்வாகு குலமும் விதேக குலமும் இப்போது ஒன்றிணைவது மிக பொருத்தமானதுதான். கூடவே குசத்வஜனுக்கும் 2 குமாரத்திகள் உள்ளார்கள் அல்லவா? அவர்களையும் நம் தசரத மன்னரின் மற்ற 2 குமாரர்களாகிய பரதனுக்கும் சத்ருக்கனுக்கும் விவாகம் செய்து தர வேண்டுகிறேன். இவர்கள் இருவரும் தேவர்களுக்கு நிகரானவர்கள். குசத்வஜ ஜனகரும் தங்கள் சம்மதத்தை கூறினால் இந்த விவாகங்களை சேர்த்து 4 விவாகங்களையும் ஒரே சமயத்தில் வைத்து விடலாம் என்றார். மன்னரே, முனிவர் பெருமக்களே, இதைவிட பேரானந்தம் எங்களுக்கு என்ன இருக்க முடியும்? குசத்வஜனின் குமார்த்திகளை பரத சத்ருக்கனுக்கு விவாகம் செய்து தர நாங்கள் சம்மதிக்கிறோம் என்றதும் அங்கே கோலாகலம் குவிந்தது. தசரத மகாராஜா ஸ்ரீராமனின் விவாகத்திற்காக மனைவியர், மற்ற மகன்கள், ஆச்சாரியர்கள், முனிவர்கள், அமைச்சர்கள் என அனைவரையும் மிதிலைக்கு அழைத்து வந்திருந்தார். வந்த இடத்தில் லட்சுமணனுக்கு மட்டுமல்லாது பரத சத்ருக்கனுக்கும் விவாகம் கைகூடியதில் அனைவருமே மகிழ்ச்சியில் திளைத்தனர். முக்கியமானவர்களுக்கெல்லாம் உடனே செய்தி அனுப்பி வைத்தனர். தசரதரும் ஜனகரும் விவாக கர்மாக்களுக்காக பசுக்களை அடிக்கும் கோதானத்தையும் தாம் குமாரர்களுக்கு முடிமழித்தல் எனும் சடங்கில் இன்னொரு கோதானத்தையும் நிகழ்த்தினார் தசரதர். கைகேயின் சகோதரரும் பரதனின் மாமாவும் கேகை நாட்டு மன்னனின் குமாரனுமான யுதாஜித் பரதனை காண அயோத்திக்கு சென்று எல்லோரும் இதிலே சென்றிருப்பதை அறிந்து இங்கு வந்து அவரும் இந்த இன்பமான வைபவங்களில் பங்கு கொண்டார். அடுத்த நாள் ஸ்ரீராமபிரான் சகலவிதமான அணிகலன்களையும் அணிந்து கொண்டு விவாகத்திற்கான கங்கணத்தை மங்களச்சரடை கட்டிக்கொண்டு லட்சுமண பரத சத்ருக்கன் உடன் வர முகூர்த்த நேரத்தில் வந்து நின்றார். வசிஷ்டர் ஜனகரிடம், மன்னா, ஸ்ரீராமபிரானும் தம்பியரும் விவாகத்திற்கான மங்களச் சடங்குகள் முடிந்து தயாராக இருக்கின்றனர். தங்களிடம் இருக்கின்றன. கன்னிகையை தங்களிடம் தானம் பெற இருக்கும் தசரதம் தயாராக இருக்கிறது என்றதும், முனிவரே, என்னுடைய குமார்த்திகளும் எல்லா சடங்குகளும் முடிந்து தக்க ஆடை அலங்காரங்களும் வேள்வி குண்டத்தின் அடியே வந்திருக்கிறார்கள் என்றார். மணப்பந்தரின் அலங்காரமும் மலர்களின் வாசனையும் வாசனை திரவியங்களின் நறுமணமும் மிதிலைப்பட்டினத்தையே வசீகரித்தது. தேவர்கள் எல்லாம் ஆகாயத்திலே வந்து குழுமியிருந்தனர். ஸ்ரீராமரின் விவாகத்தை காண மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்து நின்றது. வசிஷ்டர் விஸ்வாமித்திரரையும் சதானந்தரையும் உடன் வைத்து கொண்டு யாக குண்டம் அமைத்து அக்னி வளர்த்து ஆகுதிகள் அளித்தார். சர்வ அலங்கார பூஷிதியாக அலங்கரித்து கொண்டிருந்த சீதை அக்னிக்கு மறுபுறம் இருந்து கொண்டு தனக்கு நேரே நின்று கொண்டிருந்த ஸ்ரீராமபிரானை கண்டு அவரும் தன்னை கண்டதால் வெட்கத்தால் தலை குனிந்தார். கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைபெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினாள்.
அவளும் நோக்கினாள் என்று நேர்பட கூறுவார் கம்பர். மேலும் திருப்பார்கடலிலிருந்து நீங்கி இங்கு ராமனும் சீதையுமாய் நோக்கியதான் நான் பேச எழவில்லை என்பதை கருங்கடற்பள்ளியில் கலவி நீங்கிப் போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பார். ராமா, சீதை என் மகள், தர்மகர்மாக்களும் உனக்கு உறுதுணையாக இருப்பாள். இவளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள். உங்களுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகும். லட்சுமிகரமான சீதையின் கருத்தை வீரம் பொருந்திய உன் திருக்கரத்தினாலும் பற்றுவாயாக என்று கூறிய ஜனகர் புனிதமான மந்திரங்களால் ஜபிக்கப்பட்ட தீர்த்தத்தை வார்த்தார். இதை கண்டு அங்கு கூடியிருந்தோர் குதூகலித்தனர். ஆகாயத்தில் தேவ பேரிகைகள் முழங்கின. தேவர்கள் மேலிருந்து மலர் மாறி பொழிந்தனர். எல்லோர் கண்களிலும் ஆனந்த பாஷ்யம் பொங்கி பிரவாகித்தது. மகள் சீதையை ஸ்ரீ ராமபிரானுக்கு தாரை வார்த்து கொடுத்த ஜனகர் லட்சுமணனுக்கு ஊர்மிளையையும் பரத சத்ருகனுக்கு தம் தம்பியின் குமாரத்திகளான மாண்டவி மற்றும் சிறதகீர்த்தியையும் தாரை வார்த்து தந்தார். வெளியே ஆடல் பாடல் என்று திமிலோகப்பட்டது. மக்கள் ஒருவரையொருவர் ஆடத் தழுவிக் கொண்டு தன் மகிழ்ச்சியை புலப்படுத்தினர். ஜனகர் நால்வரிடம் எங்கள் கடமை முடிந்துவிட்டது. நீங்கள் நால்வரும் பத்தினிகளுடன் இந்திய இல்லறம் நடத்த வேண்டும். உங்கள் பத்தினிகளுடனிருந்து அறங்களை செய்ய வேண்டும் என்றதும் நால்வரும் தத்தமது பத்னிகளின் கரங்களை பற்றி அக்னியையும் மணமேடையையும் வலம் வந்தனர். தசரதர் ஜனகர் முனிவர்கள் என மரியாதைக்குரியவர்களையும் வணக்கத்திற்குரியவர்களையும் வலம் வந்தனர். கந்தர்வர்களின் கானமும் அப்சரசுகளின் நடனமும் மக்களின் கொண்டாட்டமும் காண்பதற்கு பேருவையாக இருந்தன. வந்திருந்த அனைவருக்கும் மிருஷ்டான்ன போஜனமும் தானங்களும் அளிக்கப்பட்டன. ராம, லட்சுமண, பரத, சத்ருக்னர், சீதை, ஊர்மிளை, மாண்டவி, சிறிதகீர்த்தி சமேதராக தத்தமது மாளிகைக்கு சென்றனர். அந்த அழகை கண்டு தசரத மகாராஜா தனக்குள்ளே ஆனந்தம் கொண்டவராய் நெகிழ்ந்து போயிருந்தார். இந்த ஸ்ரீராம சீதா கல்யாண வைபவத்தை காது குளிர கேட்டு மகிழ்ந்த அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் அனைத்து வளங்களும் செல்வங்களும் பெருகி ஆனந்த வாழ்வு வாழ்ந்திட இந்த பக்தி சிந்தனா சேனலின் மூலம் வாழ்த்துகிறேன். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.